உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா திரைப்படம் ரீ-ரிலீஸ் குறித்தான காணொளிதான் இன்றைய காணொளி. காணொளிக்கு செல்வதற்கு முன்பு உங்களுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். 1991 ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கமலஹாசன் மற்றும் ரோஷினி நடிப்பில் வெளியான திரைப்படத்தின் பெயர்தான் குணா. வெளியிட்ட நாள் முதல் இந்த திரைப்படம் ஏகபோக வரவேற்பை பெற்றது என்று கூறலாம். அந்த அளவிற்கு ஒரு தரமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை எடுத்தது நம்ம சந்தான பாரதி தான் இந்த திரைப்படத்தின் டைரக்டராக இருந்தார். மேலும் இளையராஜா தான் இந்த திரைப்படத்தின் மியூசிக்கல். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் ஹிட் என்பது 2024 இந்த வருடம் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதாவது 33 வருடமாக இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆச்சரியமான ஒரு விடயம்தானே. அதே நேரத்தில் படத்தை முழுமையாக பல முறை பார்த்து இருப்போம். இருப்பினும் இந்த திரைப்படம் ரீ-ரிலீஸ் என்பது ஒரு வரவேற்பையே பெற்றுள்ளது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். கமலஹாசன் நடிப்பிற்கும் மற்றும் நடிகை ரோஷினி அவர்களுடைய நடிப்பிற்கும் இந்த திரைப்படத்தை பல முறை தியேட்டர்களில் பார்க்கலாம் என்ற எண்ணம் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்த்த பிறகு அனைவருக்கும் தோன்றும். சிறப்பான பல திரைக்கதைகளை கொண்ட பல திரைப்படங்கள் பல வருடங்களாக தமிழ் திரைப்பட உலகில் வந்திருக்கலாம். ஆனால் குணா என்ற இந்த திரைப்படம் மிகவும் அதிகமாக வசூல் சாதனையும் படைத்தது. அதே நேரத்தில் இதை போன்று ஒரு கதைக்களம் மீண்டும் அமையுமா என்ற எண்ணமும் மக்கள் மனதில் தோன்றியது. படத்திற்கு படம் தன்னை வித்தியாசமான கெட்டப்பில் காட்ட துடிக்கும் கமலஹாசனுக்கு இந்த திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய விருந்தாகவே இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் தங்களுடைய நடிப்பை கொட்டி தீர்த்திருப்பார் நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன். இன்றளவிலும் தமிழ் திரைப்பட உலகில் பேசக்கூடிய திரைப்படங்களில் குணா எப்பொழுதுமே முதலிடம்தான் இருக்கும். அந்த அளவிற்கு கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பும் மேலும் நடிகை ரோஷினி அவர்களுடைய நடிப்பும் இசை இளையராஜா அவர்களுடைய இசையும் மிகவும் மக்களை ஈர்த்த ஒரு விடயமாக இந்த திரைப்படத்தில் இருக்கின்றது. இந்த திரைப்படம் எந்த அடிப்படையில் ஹிட்டானது? முதலில் இது செம்ம லவ் ஸ்டோரி. இரண்டாவது, இது ஒரு சைக்கோலாஜிக்கல் ஸ்டோரி. மூன்றாவது, இது ஒரு அட்வென்ச்சர் மூவி. நான்காவது, இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஐந்தாவது, இது ஒரு மியூசிக்கல் மூவி என்று பல ஜேர்னல்களில் மாஸ் ஹிட்டான திரைப்படம்தான் குணா திரைப்படம். இப்போது இருக்கின்ற அட்வான்ஸ் சவுண்ட் டெக்னாலஜியில் தியேட்டரில் இந்த திரைப்படத்தை பார்த்தால் நம்மை அந்த திரைப்படத்தின் உள்ளே சென்று விடுவோம். செம்ம படம். வந்த பிறகு தியேட்டரில் போய் பாருங்க மக்களே. சொல்ல மறந்துவிட்டேன், இந்த திரைப்படத்தின் ரீ-ரிலீஸ் டேட் என்பது வருகின்ற 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி என்பதுதான் இதனுடைய ரீ-ரிலீஸ் டேட். சிறப்பான தரமான திரைப்படம் என்பதால் அனைவரும் தியேட்டர் சென்று இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்க வேண்டுகின்றேன். கமலஹாசன் அவர்கள் இதுபோன்று மீண்டும் ஒரு முறை திரைப்படம் கொடுக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதுபோன்று மீண்டும் ஒரு திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.